ஒரு ஃபேஷியைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது குதிங்காலில் உள்ள அந்த ஜவ்வுகள் நீர்க்கட்டு மாதிரி வருது. அது சிலருக்கு ஒரு இடத்துல உட்காந்தே இருந்தாங்கன்னா எழுந்து நடக்கும்போது கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் நேரம் நடக்க நடக்க சரியாயிடும். அப்படி தான் நிறையா 90% இருக்கும். அது வந்து அதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வார்மாக ஒரு வாட்ரு, கொஞ்சம் லேஸ் சூட்டில் ஒரு தண்ணி, சாதாரண பச்சை தண்ணி, இந்த ரெண்டுலேயும் காலை வந்து இங்கே ஒரு 10-20 செகண்ட் வைக்கணும். திரும்ப எடுத்து அப்படியே அந்த காலில் அந்த தண்ணியில் மாற்றி மாற்றி அதில் ஒரு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்க சொல்லுவாங்க. மறுபடியும் சாஃப்டான செருப்பு போட சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலே சிலருக்கு சரியாக வந்துடும். இந்த எம்சிபி செப்பல் அல்லது எம்சிஆர் செப்பல் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ், அது பேர் இங்கிலீஷில் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பெயின் கில்லர் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட் குறைக்கணும். கொஞ்சம் நாள் பட சரியாயிடும். பொதுவாகவே நாள் பட சரியாயிடும். அதுவும் சரி வரலன்னா ஃபிசியோதெரப்பி போகலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 100% குணப்படுத்த முடியுமாங்கிற மாதிரி ஒரு அந்த முட்டு வலி மாதிரி இதுவும் கொஞ்சம் ரெசிடியூவலாக இருக்கும். கொஞ்சம் இருக்க தான் செய்யும். வெயிட் ஏறாமல் பார்த்துங்க. வெயிட்டு நார்மல் வெயிட் இருக்கான்னு பார்த்துங்க. மற்றபடி இதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அந்த சாஃப்டான செப்பல் போட்டு அப்படி சமாளிக்க வேண்டியதான். ஆங்கில மருத்துவத்தில் இவ்வளோ தான். மற்ற தமிழ் மருத்துவத்தை பற்றி எனக்கு தெரியல. வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு வைத்தியமாக தான் இருக்கும். இவ்வளோ வைத்தியம் பண்ணாலுமே ஆங்கில மருத்துவத்தை பொறுத்தளவில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு ரிசல்ட்டு தான் இருக்கும். ஆனால் வெயிட் நார்மலாக இருந்தால் பொதுவாக இது வர்றதில்லை. அப்புறம் கேல்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லி அந்த குதிங்காலில் ஒரு எலும்பு இருக்கும். இப்படி ஒரு நீளமான எலும்பு, ஒரு பெரிய எலும்பு இருக்கும். அதில் ஸ்பர்ன்னு சொல்லி ஒரு சின்ன கொக்கி மாதிரி சிலருக்கு டெவலப் ஆகும். அப்படி இருந்தாலும் அது வரும். அது இருந்தால் அது ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். சாஃப்டான செருப்பு போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு ஆர்த்தோ டாக்டர் பாருங்கள்.